ஹாய், வணக்கங்க. நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, மனசை நம்ம எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறதுனா, காலையில் நமக்கு டென்ஷன். அதுவும் ஸ்கூல் போகிற பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் பேரண்ட்ஸுக்கு சொல்லவே வேண்டாம் இல்லைங்களா? இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்கலாம். எல்லார் வீட்லேயுமே காலையில் ஒரு டென்ஷன் வந்துடுங்க. எங்கள் வீட்லேயும் அப்படி தான். ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள நம்ம காலையில் எழுப்பி அவங்களுக்கு பாத்ரூம் போக வச்சு, குளிக்க வச்சு, சாப்பிட வச்சு கிளப்புறது ஒரு விஷயம். ஆனால் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணோம், லஞ்சு ரெடி பண்ணோம், அவங்களுக்கு எடுத்து வைக்கணும். காலையில் அவங்களை எழுப்பி ஸ்கூல் கிளப்பி நம்ம ஆட்டோவில் ஏற்றி அவங்கள அனுப்புகிற வரைக்கும் நமக்கு ஒரு டென்ஷன் வரும் பாருங்க. பெரிய டாஸ்க்குங்க. நம்ம எவ்வளோ தான் ப்ரிப்பராக நாளே செஞ்சு காலையில் ஏஞ்சி சமையலை முடித்து அவசரம் அவங்க ஸ்கூலுக்கு கிளப்புனாலும் அப்போ தான் அந்த டைமில் அம்மா எனக்கு பென்சில் வேணும், அம்மா என் டைரியில் சைன் பண்ணணும், அம்மா அப்போ தான் எனக்கு பேப்பர் வேணும், அம்மா என் சாக்ஸாக காணணும், குரல் இங்கே ஒன்று வரும் அங்கே ஒன்று ஒரு டென்ஷன் காலையிலே டென்ஷன் ஆகிடும். எப்படா இவங்க பெரிய பிள்ளை ஆவாங்க அப்படின்னு தான் நினைக்க தோணுது. எத்தனை பேர் வீட்டில் இருந்தாலும் சரிங்க, ஆனால் அந்த பிள்ளைங்களை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறது பெரிய டாஸ்க்காக இருக்குங்க. இது எத்தனை பேர் வீட்டில் நடக்குன்னு தெரியல. மேக்ஸிமம் நிறைய பிள்ளைங்க வீட்டில் அதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். காலையில் ஸ்கூல் கிளப்புறதே பெரிய வேலையாக இருக்குது. எல்லா பேரண்ட்ஸுக்கும் அது நிச்சயம் இருக்கும், டென்ஷன் தான் இருக்கும். அந்த டென்ஷன் நம்ம எப்படி குறைக்கணும்? அந்த டென்ஷனோட நம்ம வீட்டில் வேலை பார்க்க மனசு ரிலாக்ஸ் ஆகாது. அடுத்தது வேறு டென்ஷன், வீட்டில் ஏதாவது பிரச்சனை, அந்த இந்த இது நம்ம எல்லாத்தையும் என்ன செய்வோம்? டென்ஷன் குறையாது. நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்க ஏதாவது நல்லா பாட்டு, மெலடி சாங்கு டிவியில் வச்சுட்டு நல்லா பாட்டு கேட்கலாம். இதோ பாருங்கள், செடியிலலாம் அழகழகாக பூக்கள் இருக்கா, அதுங்க கூட நம்ம போய் உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கலாம். அந்த பூவெல்லாம் பார்க்கும்போது செடிகள் இருக்கா, வீட்டு வாசலில் தோட்டம் இருக்குதா, தோட்டத்தில் செடிகள் இருக்கும், வாசலில் செடிகள் இருக்கும், நம்ம வீட்டுக்கு முன்னாடி செடிகள் இருக்கா, அதுங்கெல்லாம் தண்ணி ஊற்றலாம். அதுங்க முக்கு வச்சு பூ பூக்கும் போது நமக்கே ஒரு மனசு ஒரு ரிலாக்ஸ் ஆகிடும். இப்போ நான் இப்போ எனக்கே டென்ஷன் இருக்குன்னா நான் பாருங்கள், இந்த பூக்கிட்ட அரை மணி நேரமாக செடிகிட்ட உட்காந்துருவேன். ஏன்னா அது நமக்கு ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளை நாமே மறந்து நம்மளோட டென்ஷனை யாருக்கிட்டையும் போய் சொல்லலாம் வேண்டாங்க. நம்ம டென்ஷன் நாமளே குறைச்சிக்கலாம். டிவியில் காமெடி பார்க்கலாம், நகைச்சுவை பார்க்கலாம். நம்ம ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நம்ம டென்ஷன் இல்லாமல் இருக்கணும்னா நிறைய வழிகள் இருக்குங்க. இந்தமாரி செடிங்க கூட உட்காந்து அரை மணி நேரம் டைம் பாஸ் பண்ணால் போய்டும். அடுத்தது நல்ல பாட்டு கேட்கலாம். மனசுக்கு இதமான பிடிச்ச மாதிரி நமக்கு பிடிச்ச சாங்கு, நமக்கு என்ன பிடிக்குதோ அதில் நம்ம இன்வால்வ் பண்ணிவிட்டு அதை செய்யலாம். எதுவுமே நம்ம முடியாது நம்ம இருக்க வேண்டாம். நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்க இந்தமாரி நம்ம வீட்டு செடிங்கள்கிட்ட போய் அழகாக கொஞ்ச நேரம் மனசு விட்டு நம்ம ரிலாக்ஸாக ஒரு அரை மணி நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கு செடிங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு வரலாங்க. இதோ பாருங்கள், நான் செடிங்கள்லாம் இன்றைக்கி மழை வரும்னு சொல்லிட்டு 2 நாள் செடிங்கள் தண்ணி ஊற்றலை. செடிலாம் வாடி போயிடுச்சு. எனக்கு என்னமோ என் வீட்டு பிள்ளை மாதிரி செடிங்கள்லாம் தண்ணியிலேருந்தும் எனக்கு மனசே சரியில்லை. இன்றைக்கி செடிங்கள்லாம் தண்ணி விட்டேன். தண்ணி விட்டுட்டு பார்க்கும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏதோ நம்மக்கிட்ட செடிங்களாம் பேசுகிற மாதிரி இருக்குது. செடிகள்லாம் தண்ணி ஊற்றிட்டு போய் ஒரு 1 ஹவருக்குள்ளே திரும்ப மழை வந்துடுச்சு. திரும்ப மழை வருது. திரும்ப மழை வந்து செடிக்கெலாம் தண்ணி அது ஒரு டைம் கொடுக்குது. சரிங்களா? நம்மளை நாம் தான் ரிலாக்ஸ் பண்ணிக்கணுங்க. நம்மளை யாரும் நம்ம ரிலாக்ஸாகனு சொல்ல மாட்டாங்க. நிச்சயமாக குழந்தைங்க இருக்க வீட்டில் யாருக்கும் ரிலாக்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா பிள்ளைங்க ஒரு பக்கம், வீட்டில் இருக்க டென்ஷன் ஒரு பக்கம். அதை குறைக்கணுன்னா நாம் தாங்க நம்மளை தயார் பண்ணிக்கணும். நிறைய நல்ல சாங்லாம் கேளுங்க, நகைச்சுவை நிறைய பாருங்கள். நம்மளை மனசு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க செடிங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து அதுங்களுக்கு செடிக்கு தண்ணி ஊற்றுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ஆன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும். பாய்ங்க. ஓகே.